ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா முறுன்னு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சூடாகும் போதே அதில் உப்பு மஞ்சள் தூள் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அது ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த காலிஃப்ளவரை மட்டும் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா அதில் புழு இருந்ததுன்னா அந்த வெந்நீர்லேயே போயிடும். அதனால் அந்த காலிஃப்ளவரை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல டேஸ்டி ஆக்கிறதுக்காக மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு காலிஃப்ளவர்லேயும் அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம அந்த காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அந்த காலிஃப்ளவரில் மசாலா செய்கிறதுக்காக ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மசாலா காலிஃப்ளவரில் நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் ஒன்றா தனித்தனியாக சேர்த்து காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால மொத்தமாக ஒரே சமயத்தில் போடும்போது அது எல்லாமே ஒட்டிக்கிட்டு அடை மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஒன்றா தனித்தனியாக போடணும். இப்போ கூட பாருங்கள், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கு. இடையில கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கரண்டி விட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீயோட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.